அனைவருக்கும் வணக்கம். த கிளாக் ஸ்கூல் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்லேருந்து பிரின்சிபல் ஜெயந்தி நாராயணன். இது போன பதிவோட தொடர்ச்சி தான். அது போன 2 பதிவுகள் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அதாவது சிறப்பு குழந்தைகளை விரைவிலேயே அடையாளம் காணுதல், ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு 3வது பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இந்த இயலாமைகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னாக்க, சரி நம்ம குழந்தைய ஒரு பிளே ஸ்கூல்லையோ ஒரு பால்வாடியிலையோ பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் விட்டாக்க எல்லா குழந்தைங்களையும் சேரும் போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா, எல்லாரோடையும் பழகுவாங்க, நல்லா கவனிப்பாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி ஒன்னொன்றுமே நம்ம நினைப்போம். கைகள் கால்கள்லாம் சேஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம நினச்சி என்ன பண்ணுவோம், கொண்டு போய் விடுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் விட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க ஆசிரியர்கள் நம்ம டெய்லி ஈவினிங் போனோம்னா கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா பண்ணுவாங்க. ஒரு இடத்துல உங்கள் பையன் உட்காந்துக்கவே மாட்டேங்கிறான், ஓடிக்கிட்டே இருக்காங்க, எங்களால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை கவனிக்கவே மாட்டேங்கிறான், நாங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோடையும் போய் விளையாட மாட்டேங்கிறான், தனியாக உட்காந்துட்டு இருக்கான், இல்லை தானே சாப்பிட மாட்டேங்கிறான், ஊட்டி விட வேண்டியதாக இருக்குது, பென்சிலை சரியாக பிடிக்க மாட்டேங்கிறான், போர்டையே பார்க்க மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலும் புரியவே இல்லைங்க, அவனுக்கு புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இருக்குது, பேசுறதவே மாட்டேங்கிறாங்க, கேட்குறான் பேச மாட்டேங்கிறான் திருப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதை அடையாளம் காண்பவர்கள்லாம் யார், வீட்டிலலாம் நம்ம குழந்தைங்களோட பிறந்தது முதலே எல்லாத்துலேயும் அடையாளம் காண்டுட்டோம். அதுக்கப்புறம் பள்ளியிலையும் ஒரு சந்தேகமாக நிறையா இது இயலாமைகளை சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. இது யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறோம், பேரண்ட்ஸு, சிப்ளிங்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸு, குழந்தையோட பழகிறவங்க எல்லாருமே கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அந்த பிளே ஸ்கூல்லையோ பால்வாடி அங்கன்வாடி எல்லாத்தையும் சேர்ந்து நம்மளாம் கண்டுபிடிக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் போய் காமிங்க டாக்டர்கிட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறோம், அடையாளம் காணணும், எல்லாத்தையும் வச்சு அந்த குழந்தைங்கள்ட்ட அடையாளம் காணணும். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணணும், டேக் த சைல்டு டு பீடியாட்ரிஷியன். முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைய மருத்துவர் பார்க்கட்டும், ஸ்க்ரீனிங் அசஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு அந்த அசஸ்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுவாங்க. சைக்காலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், தெரபிஸ்ட் எல்லாருமே, ஓடி, ஃபிசியோ, ஸ்பீச் தெரபிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருப்பாங்க, அங்கன்வாடியோட இது இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் இந்த டீட்டெயில்டு அசஸ்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க, குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலெல்லாம் போவீங்க நீங்கள் நிறையா. சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீஷர்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, ரொம்ப ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ் இருப்பாங்க, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இதுக்கெல்லாம் மெடிசின்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாரையும் பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாற்றுத்திறனாளி என்ன விதமான மாற்றுத்திறனாளி, செவித்திறனில் குறைபாடு இருக்கா, கண்கள் குறைபாடு இருக்கா, இல்லை சிபி இருக்கா, ஆட்டிசம் இருக்கா, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கா, என்ன பிரச்சனை இருக்குது அந்த குழந்தைங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுவாங்க. கிளியர் பிக்சராக கண்டுபிடிச்சு அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அவங்க சொல்கிறத கேட்டு தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுதான், ஒரு அம்மாவாலேயோ ஒரு அப்பாவாலேயோ எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு ஆக வேண்டிய நிலைமையில இருக்கோம். ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோன்னா, அந்த ஆரம்ப வழிகாட்டல், ஏர்லி இன்டர்வென்ஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க திறனெல்லாம் சீக்கிரமாகவே நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ சீக்கிரமாக ஆரம்ப வழிகாட்டல் ரொம்ப முக்கியம். எவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த குழந்தை நல்லா மின்னுக்கு வரும். ஸோ வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, என் பையன் 6 வயசுக்கு தான் பேசினான், அவசரப்படாதன்னு சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகாதன்னு சொல்ல, ஹோமம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, இந்த கோயில் போங்க, பரிகாரம் பண்ணுங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஏற்றுக்க முடியாமல் வெவ்வேறு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பாங்க, சித்தா போவாங்க, வேறு வேறு டாக்டர்ஸ்ட போவாங்க, ஆயுர்வேதம் போவாங்க. அவங்கவுங்க அந்த ஆதங்கம் இருக்குதா இருக்கும். நான் குறை சொல்லலை யாரையுமே, யாராக இருந்தாலும் அந்த ஆதங்கம் காணப்படும். இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வயசாகிட்டே இருக்கும். வயதான பிறகு 6 வயசுலையோ 7 வயசுலையோ 10 வயசுலையோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுலையும் முன்னேற்றத்துலையும் அந்த குழந்தைங்களுக்கு தடை காணப்படும். ஸோ விரைவாக நீங்கள் அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கண்டுபிடிச்சி இன்டர்வென்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாக ஆக்காதீர்கள். இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னாக்க பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் த சைல்டு. எதிர்காலம் குழந்தைக்கு வந்து நல்லா பெட்டராக இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதனால நீங்கள் வந்து விரைவாக கண்டுபிடிக்கணும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சாதாரண பள்ளிகளில் வந்து நிறைய எவ்வளோ நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சேலஞ்சஸும் இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போய் விட்டுட்டு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு 13-14 வயசில் வந்து சிறப்பு பள்ளியை நோக்கி வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இங்கே இருக்கிறவங்க சிரமம்தான். 5வது சர்டிஃபிகேட் 8வது சர்டிஃபிகேட் வந்துட்டு இங்கே வரீங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு ஏடிஎல் ஸ்கில்ஸ் கூட அவனுக்கு அந்த குழந்தைங்கள டெவலப் ஆகிருக்காது. இங்கே சிறப்பு பள்ளியில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து விரைவிலேயே அடையாளம் கண்டு அந்த குழந்தைங்களுக்கு இன்டர்வென்ஷன் ஆரம்பிங்க. உங்கள் குழந்தை நல்லா முன்னுக்கு வந்து பெட்டர் ஃபியூச்சராக இருக்கும், எந்த மாற்றத்தினாலே குழந்தைங்களாக இருந்தாலும். இந்த வரிசையாக பதிவுகள் போட்டுகிட்டே இருக்கும். இந்த கிளாக் ஸ்கூல் ஃபார் த டெஃப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போயும் நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக்லேயும் வந்து இருக்குது. நீங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த வெப்சைட்லேயோ ஃபேஸ்புக் பேஜ்லேயோ நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த விதமான மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக இருந்தாலும் உங்கள் சந்தேகத்தை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதாவது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ஆகட்டும், ஹியரிங் இம்பேர்மெண்ட் ஆகட்டும், ஆட்டிசம் ஆகட்டும், மல்டிபிள் டிசபிலிட்டி ஆகட்டும், டெவ்லைண்டாக இருக்கட்டும், எந்த குழந்தையாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும் இந்த கிளாக் ஸ்கூல் ஃபார் த டெஃப். இங்கே வந்து எல்லா விதமான மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் வந்து சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்குது. நீங்கள் சேர்க்கை வேணும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் விரைவாகவே நீங்கள் பள்ளி தொலைபேசி எண்ணை அணுகவும். நன்றி, வணக்கம்.